ப்ளஸ் பட்டன் டேப் பண்ணிங்கன்னா ஜிமெயில் அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிமெயிலோட இது வந்துடும். அதில் வந்து ஆன் மெசேஜ் ரிசீவ்ட் இந்த ஆப்ஷனை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜிமெயில் ட்ரிகர் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் வந்து இங்கே அக்கௌண்ட்டை செட்டப் பண்ணணும். அதுக்கு வந்து இங்கே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு ஆட் நியூ க்ரெடென்ஷியல் அப்படின்னு நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த OAuth ரீடைரக்ட் URL அப்புறம் கிளைண்ட் ஐடி கிளைண்ட் சீக்ரெட் கிடைக்கும். இதுக்கு வந்து நீங்கள் எங்கே போனால் ஒன்று இங்கே டாக்குமெண்டேஷன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அங்கே போய்க்கோங்க. நீங்கள் வந்து சிம்பிளாக கூகுள் க்ளவுட் கன்சோல் அப்படி போனீங்கன்னா அங்கே வந்து API சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா API அண்ட் சர்வீசஸ், அங்கே போய் OAuth கிரியேட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து க்ரியேட் ஆப்ஷன் இருக்கும், அங்கே போய் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும். அது என்னதுன்னா இது இருக்குது. க்ரியேட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து மேலே போயிட்டு ஜிமெயில்னு சர்ச் பண்ணுவோம். ஜிமெயில் API அதை ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து மேனேஜ் இப்போ வந்து நான் அலோவ் கொடுத்ததுனால இங்கே மேனேஜ்னு இருக்குது, இல்லாட்டி எனேபிள்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். நீங்கள் வந்து எனேபிளை கிளிக் பண்ணிக்கோங்க. எனேபிளை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி மேனேஜ் இந்த மாதிரி காட்டும். ஸோ இதே மாதிரி ஜிமெயில் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கூகுள் ஷீட்டும் கொடுக்கணும்.